இப்போ அது வந்து அதிமுக இல்லை, அது அமித்ஷா திமுகவா ஆயிப்போச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பதவியும் அதிகார ஆசையும் பிஜேபி இவரை இல்லை 5 பேராக உருவாக்கி அதிலே மாயாஜால வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இவர்களை இந்த பொம்மலாட்டம் சொல்லுவாங்க. 5 பொம்மைகளை வச்சு பின்னால இருந்து ஒருத்தர் ஆட்டிக்கிட்டே இருப்பார். இந்த 5 பொம்மைகளை வச்சு பின்னால இருந்து ஆட்டுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூண்டி விட்டு தான் வேலை நடக்குதா? ஆமா, பிஜேபி யாரை தூண்டி விடுறா? இவங்க 5 பேரையுமே தூண்டி விடுறாங்க. யாரு? பிஜேபியில குறிப்பிட்ட நபர்கள்னு யாராவது? குறிப்பிட்ட நம்பர் தான் பத்திரிகையில தினம் வருதுங்க. மரியாதைக்குரிய அவர்களுடைய ஐடியாவே வந்து திரு பழனிசாமி அவர்களை ஒதுக்கிவிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நீங்க கூட பாருங்க, திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது மிக ஜாகிரதையாக பேசினார். அனைவரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அம்மையார் இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு திரு பழனிசாமி அவர்களை மட்டம் தட்டிட்டு இவங்க தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்கணும்னு பிஜேபி நினைக்கிறதுன்றதுதான். திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆக்கவே மாட்டார்கள். நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். ரெட்டேலையை தவிர இவருக்கு அதிமுகன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரமும் திரு பழனிசாமி கிட்ட இல்லை. எம்ஜிஆர் கிட்டே செங்கோட்டையன் மந்திரி, அவ்வளவு சீனியர் அவரு இன்னைக்கு வந்து அவரை பின்னால இருந்து யார் இயக்குறாங்க? பிஜேபி தான் இயக்குது. ஏன்னா இவ்வளவு தைரியமா வரமாட்டாரு. வழக்குகள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம்கேல. அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டா தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுனால திரு செங்கோட்டையன் பக்கம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சார், இப்போ அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கம் செஞ்சது, அதற்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கெடு விதிச்சிருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையினுடைய நீட்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இதனுடைய நீட்சி தேர்தலினுடைய முடிவுகள் வரைக்கும் பாதிக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர்களாகட்டும், அதற்கு கீழே இருப்பவர்களாகட்டும், எல்லோருக்குமே அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறே தெரியாது. அதிமுக என்ற இயக்கம், ஆனால் எடப்பாடி ஆல்மோஸ்ட் சீனியர் தானே? சீனியராக இருக்கலாம். அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு வேப்பேரியில் இருக்கக்கூடிய ஈபிகே சம்பத் வீட்டில் தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஈவிகே சிலங்கோனுடைய அப்பா ஈவிகே சிலங்கோட அப்பா ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரோட வீட்டில் அது நடந்திருக்கு. காங்கிரஸ்கார் தான் அதிமுகன்னு ஆரம்பிச்சாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு எம்ஜிஆருக்கு துணிவு இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கூட திமுக என்ற இயக்கத்தை தொடங்கி நடத்துவதற்கு தைரியம் இல்லை. பெரியாரை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய முடியுமா என்ற எண்ணம் அவருக்கு இருந்தபோது தைரியம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் 5 பேர் கொண்ட குழுவிலே ஈவிகே சம்பத் இருந்து அண்ணாவுக்கு தைரியம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவரும் ஈவிகே சம்பத் தான். அதிமுகவை தொடங்கியவரும் என்ன பார்ட்டி நடத்துறதுன்னு அவர் கேட்கிறார். அவர் சம்பத்தை வந்து பார்த்து கேட்டதே என்னன்னு தெரியுங்கன்னா, அதிமுக காரங்க யாருக்குமே இந்த வரலாறு தெரியாது. அவர் ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ்ல சேர்றன்னு தான் வந்தாரு. காரணம், என் தந்தை ஈவிகே சம்பத்தோடு ஒன்றிணைந்து இருந்தவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு தனி பார்ட்டி ஆரம்பின்னு சொல்றாரு. ஆரம்பிக்கிறாரு. என்ன பார்ட்டின்னு, திமுகன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னால அண்ணாவை தூக்கி போடியான்னு சொன்னாரு. அதான் அதிமுக. இந்த வரலாறு இன்னைக்கு இருக்கிற ஒரு அதிமுக கூட தெரியாது. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா பதவி அதிகார ஆசை. இந்த பதவியும் அதிகார ஆசையும் பிஜேபி இவரை இல்லை 5 பேராக உருவாக்கி
அதிலே மாயாஜால வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலில் டிடிவி தினகரன் அவரை வழிக்கு கொண்டாந்தாங்க. இப்போ அவர் ஏதோ வெளியேறிட்டேன்னு ஒரு நாடகம் நடத்துகிறாரு. அது வெளியேறினாரா என்னான்னு தெரியாது. அம்மையார் சசிகலா மேலே ஒரு வழக்கு, சிறை. அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து செங்கோட்டையன், பழனிசாமி, அஞ்சு அதிமுகவாக இருக்குது. இப்போ செங்கோட்டையனை பழனிசாமி அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் அவரை கடுமையாக சாடிய போது திரு பழனிசாமி அவர்கள் அவரை கடுமையாக அவரையும் சாடி வெளியே வந்து விட்டாங்க. இனி எந்த காலத்திலையும் உறவு இல்லைன்னு எங்கள் அம்மா ஜெயலலிதாவே சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இனிமேல் அது கூட உறவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் அமித்ஷா வந்த உடனே இப்போ அது வந்து அதிமுக இல்லை, அது அமித்ஷா திமுகவாக ஆகிப்போச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது இன்றைக்கி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மேலே எல்லார் மேலேயும் கடுமையான ஊழல் வழக்குகள் இருக்குது. யார் மேலே இல்லை, திமுக மேலே கூட இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதை விட கூடுதலாக இவங்க மேலே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அதை வைத்து தான் இவர்களை வழிக்கு கொண்டு வருகிறது பிஜேபி. அதனால்தான் திரு பழனிசாமி அவர்களிடம் போய் சரண்டர் ஆகக்கூடிய நிலை வந்தது. ஜெயக்குமாருடைய பேச்சை கேட்டோம். நான் தோக்கிற ஆளா, 40,000 ஓட்டில் தோற்று போனது காரணம் பிஜேபி தான் சொன்ன வரலாறும் இருக்குது. ஆகவே இன்னைக்குள்ள தகராறுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, இவர்களை இந்த பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க. 5 பொம்மைகளை வச்சு பின்னால் இருந்து ஒருத்தர் ஆட்டிக்கிட்டே இருப்பார். இந்த 5 பொம்மைங்களை வச்சு பின்னால் இருந்து ஆட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதர் உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து, நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், நான் முதல் வேட்பாளர் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளரை அதிமுக சார்பாக நிறுத்துகிறாங்க. அவர் இன்றைக்கி காங்கிரஸ் 1 மணி நேரத்தில் அதிமுக உறுப்பினராக மாற்றி அவரை வேட்பாளராக்கி அவர் தான் வெற்றி பெற்றார். மாயத்தேவர்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸ்காரு. 1 மணி நேரத்தில் அதிமுக உறுப்பினராகி எல்லாமே ஈவிகே சம்பத்து பண்ணது தான். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நாங்கள் தான் உருவாக்கி தந்தோம். காங்கிரஸ் தான் அதிமுகன்றதை உருவாக்கி தந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி பணம் முதற்கொண்டு அந்த நேரத்தில் உதவி செய்து எல்லாம் பண்ணோம். நீங்கள் இன்றைக்கி பிஜேபி கிட்ட போய் தேவையில்லாத ஒரு பொம்மலாட்ட கதை மாதிரி நீங்கள் இன்றைக்கி அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்கிற பார்க்கும்போது, அப்போ தூண்டி விட்டு தான் வேலை நடக்குதா? ஆமாம், பிஜேபி யார் தூண்டி விட்றா? இவங்க 5 பேரையுமே தூண்டி விடுறாங்க. யாரு? பிஜேபியில் குறிப்பிட்ட நபர்கள்னு யாராவது? குறிப்பிட்ட நம்பர் தான் பத்திரிகையில் தினம் வருதுங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ற பெயர் தினமும் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஏன்னா இங்கே அமித்ஷா வந்து அதை ஏன் கூட்டணியில் இருந்துக்கிட்டே அதை பண்ணணும்? அவங்க தான் கிளியர் கட்டாக சொல்லி சார், அதாவது அவங்க வேலையே எப்படின்னா, கூட்டணியில் இருப்பவர்களை ஒழுங்காக இருக்கும் வரை பார்ப்பார்கள். ஏதாவது அவர்களிடம் ஒரு கருத்து மாறுபாடு இருப்பதுன்னு தெரிந்தால் அந்த கட்சியே கலகலத்து செய்து விடுவார்கள், இல்லாமல் செய்து விடுவார்கள். இது அவர்களுடைய வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது மும்பையில் நம்ம உத்தம் தாக்கரே கிட்டேருந்து ஒரு கட்சியை பிரித்து வந்தாங்க. அவரை முதல் மந்திரி ஆக்குறாங்க. 2வது தடவை வெற்றி பெறும்போது அவர் தானே முதல் மந்திரி ஆக்கியிருக்கணும். ஆக்குனீங்களா? உங்கள் கட்சியை சேர்ந்த பட்னவியாசை நீங்கள் முதல்வர் ஆக்குனீங்க. இப்படி தான் இன்றைக்கி நிதிஷ்குமார் அங்கே இருக்கார். நிதிஷ்குமாருடைய பதவிக்கு மேலே கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவருடைய ஆதரவு இருந்தால் கூட அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும். இப்போ ஒரு 30 நாளில் உங்களுக்கு பதவி போய்டுன்றது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு இல்லை. உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், திரு நாயுடு அவர்களுக்கு கூட மிரட்டுறதுக்கு தான். இதை வந்து அவங்களுக்கு கைவந்த கலையாக வச்சிருக்கிறார்கள். இந்த சர்வாதிகார போக்கு பிஜேபி கிட்ட இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இப்போது செங்கோட்டையன் வந்து வெளியில் வந்திருக்கப்போ அவங்களுக்கு ஏதாவது பிஜேபி ஏதாவது தூண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கங்க அப்படி. அதாவதுங்க, ஒரு கட்டத்தில் திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட முரண்பாடோடு இருந்த நேரத்தில் அவர்களோடு முட்டு கொடுத்து அடிக்கடி டெல்லி போய் அவர்களை சந்தித்து வந்தவர்கள் திரு செங்கோட்டையன் தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஏன் திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் என்பதற்கு பின்னால் ஒரு மர்மம் இருப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடம் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுடைய ஐடியாவே வந்து திரு பழனிசாமி அவர்களை ஒதுக்கிவிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நீங்கள் கூட பாருங்கள், திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது மிக ஜாகிரதையாக பேசினார். அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர், ஆனால் திரு பழனிசாமி பேரை சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை.
அப்போ திரு பழனிசாமி தான் அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி தான் முதல்வர்னு ஏன் அவர் சொல்லலை? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ வேற யாரையோ நீங்கள் மனதில் வச்சிருக்கீங்க. ஏன் அது செங்கோட்டையனா இருக்கக்கூடாது? இப்போ அவரையுமே நீக்கிட்டாங்க. அதிமுகலேருந்து தானேங்க நீக்கியிருக்காங்க. அதிமுகலேருந்து தானே, பிஜேபியிலேருந்து நீக்கலையே, அதிமுகலேருந்து தானே நீக்கிறேங்காங்க. அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய கோஷத்தை நீங்கள் பாருங்கள், திரு செங்கோட்டையன் கோஷம், அனைவரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அம்மையார் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இவர் திரு பழனிசாமி அவர்களை மட்டம் தட்டிட்டு இவங்க தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்கணும்னு பிஜேபி நினைக்கிறதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. ஏதோ இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அதற்கு முழு வடிவம் வந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆக்கவே மாட்டார்கள். நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். ஒன்று பண்ணுவாங்க, ஒருவேளை அதிமுகவிலே ஒருத்தரை போட்டுட்டு ஒரு 2.5 வருஷம் நீ இருங்க, அதுக்கப்புறம் எங்கள் பிஜேபியை சேர்ந்தவர் 2.5 வருஷம் இருக்கட்டும், இப்படியெல்லாம் கூட அவங்க செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திரு பழனிசாமி இருந்தால் அது முடியாது. பழனிசாமி இருந்தால் முடியாது. 2.5 வருஷம் நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்கள் அவர் ஒத்துக்க மாட்டார். அடுத்த 2.5 வருஷம் நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 2.5 வருஷம் நீங்க இருங்கன்னா அந்த லிஸ்ட்ல அடுத்து யாரு இருக்கா? யாராவது பிஜேபியில் இருக்கவங்களை கொண்டாடுவாங்க. முதல்ல செங்கோட்டையனை கொண்டாடலாம். செங்கோட்டையன் தான் ஏடிஎம்கேவில் அந்த லிஸ்ட்ல அடுத்து யார் இருக்கான்னு கேட்குறேன். ஏடிஎம்கேல 2.5 வருஷம் செங்கோட்டையன் இருந்தாருன்னா அடுத்த 2.5 வருஷம் பிஜேபியில் யாரையாவது ஒருத்தர் கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ செங்கோட்டையன் ஏடிஎம்கேல இல்ல, நீக்கம் செஞ்சுட்டாங்க. இல்ல, அவர் ஏடிஎம்கே நான் தான்றாருல்ல. பழனிசாமி தான் ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. இப்போ அதிமுக நான் தான்றாரு தினகரன், நான் தான் அதிமுகன்னு ஓபிஎஸ் சொல்றாரு, நான் தான் அதிமுகன்னு சசிகலா சொல்றாங்க, நான் தான் அதிமுகன்னு செங்கோட்டையன் சொல்றாரு, நான் தான் அதிமுக அப்படின்னு இவர் சொல்றாரு. ரெட்டேலையை தவிர இவருக்கு அதிமுகன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரமும் திரு பழனிசாமி கிட்ட இல்லை. அது மத்திய அரசாங்கம் நினைச்சா அதை பிடிக்கி செங்கோட்டையன் கிட்ட கொடுக்க முடியும். ஏன்னா தேர்தல் கமிஷன் அவங்க பாக்கெட்டில் இருக்காது. தேர்தல் கமிஷன் பிஜேபியோட பாக்கெட்டில் இருக்கு. கூப்பிட்டு நீங்கள் செங்கோட்டையங்கிட்ட ரெட்டையிலே கொடுன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்க தகுதியானவரா அப்படின்னு ஒரு கேஸ் போயிட்டு இருந்தப்போ கூட அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எடப்பாடிக்கு சாதகமாக அமையுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னென்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிஜேபியை ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதாவும் சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கு சார்? அது நான் சொல்லலை சார். திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது பேசிய கூட்டத்திலே அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வராக்கப்படுவார் எங்கள் கூட்டணியில் தான் சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு பழனிசாமி முதல்வராக்கப்படுவார்னு அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை? அவர் தானே இன்னைக்கு பொதுச் செயலாளர். ஆனா அதுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம் சார். திரு அண்ணாமலை இன்னைக்கு மாநில தலைவராக கூட இல்லை. நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? சொல்லலை. அவர் இன்னைக்கு கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடியை தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நான் முன்மொழியில, அமித்ஷா அவர்கள் முன்மொழிஞ்சாங்க, அதை நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரு அமித்ஷா அவர்கள் முன்மொழியிலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முன்மொழியில. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாருன்னா எனக்கு தெரியல. நான் முழுமையாக தினந்தோறும் 5-6 பத்திரிகை படிக்கிறேன், காட்சி ஊடகங்களில் பார்க்குறேன். அப்போ என்னதான் பிளான்? அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி சார்பாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க போறா, யார் ஓட்டு கேட்க போறாங்கிற திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதல்வர்னு சொல்றாரு தவிர திரு பழனிசாமின்னு சொல்லலை. அப்போ அந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது பிளாங்கா இருக்குல்ல? பிளாங்கா இருக்கு. அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. திரு அமித்ஷாவும் திரு மோடி அவர்கள் தேர்தல் நடக்கிற வரைக்கும் யார் முதலமைச்சர் வேட்பாளரை காட்ட போறாங்க? காட்ட மாட்டாங்க. காட்ட மாட்டாங்க. அதிமுக தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை சார், இப்போ டிஎம்கேனா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கு, அந்த பக்கம் டிவிகேனா விஜய்ங்கிற ஒரு முகம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஏதாவது சீமான் ஒரு முகமாக இருக்கார். அந்த ஒரு முகமே இல்லாமல் காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல தமிழ்நாட்டு அரசியல் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும்? அதாவதுங்க பல இடங்களில் காங்கிரஸ் கூட முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காமலே நாங்கள் போட்டியிடுவோம். இப்போ 2023 நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் கூட கடைசி வரைக்கும் யார் முதல்வருங்கிறது சொல்லவே இல்லை. அதனால இதையும் அவங்க அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வர்னு சொல்லிட்டாங்க. அது கிளியர் ஆயிடுச்சு. அப்போ அதிமுகவில் யாரோ ஒருத்தரை முதல்வர் ஆக்க போகிறாங்க. அது திரு பழனிசாமி தான் அப்படின்றத அவங்க அறுதிட்டு சொல்லலை. திரு அண்ணாமலை சொல்லலாம், திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறான், திரு அமித்ஷா அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இங்கே அதை ஒன்றாக்கினார் அந்த கூட்டணியை.
கடுமையான போராட்டங்கள் இருந்தது. அது கூட என்ன, திரு பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலையை மாற்றினாதான் உங்களோட கூட்டணி என்ற ஒரு ஒற்றை வரியில் நின்னதுனால அவரை மாற்றிட்டு திரு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து அவங்க கூட்டணியில் இணைச்சிருக்காங்க இன்றைக்கி. அப்போது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறவங்க நமக்கே உத்தரவு போட்டு ஒருவரை மாற்ற இவரை கொண்டு வந்தோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை இருக்கும். ஆகவே இவர் வேண்டாம், ஆட்சி வர வரைக்கும் ஜாக்கிரதையாக பேசுகிறார் திரு அமித்ஷா. திரு நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை அவர்கள் ஏதோ சொல்லிடுறாங்க. ஆனால் திரு அமித்ஷா அப்படி சொல்லலை, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார், யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இந்த சூட்சமும் கூட மேடையில் இருந்த எடப்பாடிக்கு தெரியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியுங்க, அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரியும். அதிமுக பின்னால் பிஜேபி தான் செங்கோட்டையனை இயக்குதுன்றதும் அவருக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ தைரியமெல்லாம் அதிமுக ரெட்டையில் கையில் வச்சுருக்கார் எடப்பாடி. அவர் எதிர்த்து வெளியில் வராரு. நீங்கள் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ திரு பழனிசாமிக்கு முன்னாலேயே செங்கோட்டையன் எம்ஜிஆரோட இருந்தவர். அதுக்கப்புறம் தான் திரு பழனிசாமி அவர்கள் வந்தார். அவர் ஒன்றிய செயலாளராக இருந்தபோதே இவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன் ஈரோடுக்கு. அப்புறம் மந்திரியாகவும் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் மந்திரிக்கு தெரியல. ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கப்புறம் தான் இவர் மந்திரி ஆனார். எம்ஜிஆர்கிட்டே செங்கோட்டையன் மந்திரி, அவ்வளோ சீனியர் அவர். அவர் இன்னைக்கு அவரை பின்னால் இருந்து யார் இயக்குறாங்க? பிஜேபி தான் இயக்குது. இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக வரமாட்டார். அவர் பின்னால் கொஞ்சம் பேரும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதான் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்களே செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், ஏடிஎம்கே பதவியிலேருந்து ராஜினாமா அப்படின்ட்டு தானே தகவல் வருது. அப்போ அவரை யார் இயக்கிறது? அவரை என்ன பண்ண போறாரு? அவரு வேற ஒரு பேர் வச்சு அவருக்கு இயக்கம் ஆரம்பிக்க போறாரா? ஒருவேளை ஜேதிமுகன்னு ஆரம்பிக்க போறாரா? அங்கே ஆல்ரெடி அம்மா முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்கு. அது பின்னால் கூட போய் இவங்க இப்போ என்ன சொல்கிறாரு, அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஒற்றை வரி கோஷத்தை தான் வைக்கிறார் திரு செங்கோட்டையன். அப்போ என்ன அர்த்தம்னா, இபிஎஸ், சசிகலா, தினகரன்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இணையணும்னு சொல்கிறாரு. திரு பழனிசாமி அதுக்குள்ளே வரணுங்கிறாரு. அந்த ஒற்றை வரியில் அதிமுகவில் என்னை பொறுத்தவரையில் நான் சில பேரிடம் பேசிய போது அதுக்கு ஆதரவு இருக்குது. அது எடுபடும் தெரியும். அதுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறதுனால இந்த வழக்குகள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம்கேல. அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டால் தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுனால திரு செங்கோட்டையன் பக்கம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி எதுவும் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையை பிஜேபி உருவாக்கும். காரணம், பிஜேபி நினைத்தால் என்ன வேணாலும் செய்யும் ஒரு சர்வாதிகார மனப்போக்கு கொண்ட ஒரு இயக்கம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.